பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. ஏய் டேய் எதுக்கு கத்துறா இப்படி? என்ன அன்பு? டேய் அன்பு 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 டேய் அன்பு 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 தொலைச்சிருவேன். டேய் ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? தாத்தா இவளை அடிக்க மட்டும் செஞ்சனேன்னு சந்தோஷப்படுங்க. இவ பண்ண வேலைக்கு இவ கழுத்தை புடிச்சு கொல்லாம விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க தாத்தா. அது சரி. ஆமா இப்பெல்லாம் உங்களுக்கு இவ மட்டும் தானே முக்கியம். நீங்க பெத்த பிள்ளைங்களோட பசங்க நாங்களா முக்கியம். அன்பு யார்கிட்ட என்ன பேசுறேன்னு மறந்துட்டியா? மறக்கலமா? சுருட்ட ஒரு பரட்டதான் மக்கா. அப்படி என்னத்த செஞ்சானு இப்படி போட்டு சாத்துன? அன்பு மக்கள என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை நீ இப்படி கை நீட்டி அடிச்சது தப்பு. இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச சாபம் தான் இந்த சுருட்டை. இந்த சுருட்டையும் சுனாமியும் ஒண்ணு. சுனாமி வந்தனால கூண்டோட அடிச்சுக்கிட்டு போவோம். இந்த சுருட்டையும் அப்படிதான் குடும்பத்தோட அடிச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். நீ கொஞ்ச நேரம் புலம்பாம இருப்பியா? கிழவனுக்கு நம்ம பேசினா மட்டும் இருப்பு வராது. அன்பு இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன நினைச்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சா? தாத்தா இனியா கிட்ட என்னென்ன கேட்டிருக்கா தெரியுமா? அப்படி என்னதான் கேட்டுட்டா? என்ன கேட்டாலாம்? அன்பு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்ல ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்க? நீதான் தைரியமான ஆளாச்சே ஸ்ருதி. இனியா கிட்ட பேசினதெல்லாம் சொல்லு. என்ன சொன்னா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்க 2 பேரும் பர்சனலா ஒன்னா இருக்கும்போது நடுவுல வந்திருப்பியான்னு கேட்டிருக்க. அதான் அதுக்குள்ள உனக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாலாம். ஸ்ருதி தாத்தா பாருங்க தாத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் அன்பும் படம் பார்க்க போலான்னு ராஜேஷ் தியேட்டர்ல 2 டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு ஆசை இருக்கும்ல தாத்தா அன்பு கூட ஒன்னா போகணும் அப்படின்னு. டிக்கெட் எடுத்து வச்சது நான். கடைசியா சாம் இனியா இவங்க எல்லாரும் வராங்களாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு கூட நான் தனியா கொஞ்ச நேரம் வெளியே போகணும்னு நினைக்கிறது தப்பா தாத்தா? சுருட்ட நீயே ஒரு பொம்பளை பிள்ளை தானே? ஒரு பொண்ணு பேசி பியாச்சா இது? அதையும் இனியா பார்த்து இப்படி எல்லாம் கேட்டிருக்க. அது மட்டும் மனசு வைக்கல. எனக்கு அன்புதான் வியானன்னு கேட்டதுன்னு வச்சுக்க. எவன் சொன்னாலும் உனக்கு இங்க இடம் இல்ல. பெட்டி படிக்க தூக்கிட்டு புறப்பட வேண்டியதான். சாம் அன்பு ஸ்ருதி மேல உள்ள கோவத்துல இதெல்லாம் சொல்றானா இல்லனா நிஜமாவே இந்த பொண்ணு நம்ம இனியாவை பார்த்து அப்படி பேசிருக்கலாம்? ஆமா நான் சொல்றத நம்பிராதுங்க மாமா. இனியா கிட்ட ஸ்ருதி பேசினது உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனா சாம் கிட்ட நிறையவே பேசிட்டா ஸ்ருதி. இனியா கிட்ட இது பேசுனதுக்கு ப்ரூஃப் ஒன்னும் என்கிட்ட இல்ல. கேட்டுட்டு நின்னலாம் சொல்ல போறியா இல்லையா? இப்ப இல்லனா இதுவும் அவ மேல உள்ள கோவத்துல நான் எடுத்துக்கட்டி பேசுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. என்ன சாம் ஸ்ருதி பேசினது உண்மையா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல மாமா, சாம் கிட்ட என்ன ஒரே வாரத்துல இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு ஒரே வாரத்துல இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி பண்றேன்னு சவால் விட்டுருக்கா. இத நான் என் காதால கேட்டேன். தாத்தா நான் பேசினது உண்மைதான். ஆனா எதுக்காக பேசினேன்னு என் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் கேளுங்களாம். நான் அன்பு கூட எவ்வளவு ஆசையா முதல்ல படம் பார்க்க போலான்னு நினைச்சிருந்தேன். அதுல சாம இனியாவும் வரேன்னு சொல்லிருக்காங்க. அம்மாடி கொஞ்சம் நிறுத்துறியா? ஒண்ணு புரிஞ்சுக்கா. நீங்க 2 பேரும் ஒன்னா போறதுக்கு இனியாக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வாரேன்னு சொல்லிருக்க மாட்டான். என்னடா நீங்க 2 பேரும் ஒன்னா போறீங்கன்னு சொல்லிட்டா சாமி இனியாவையும் கூப்பிட்ட நீ? இல்ல இவ கூட தனியா போறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கேட்டேல தப்பு நீ கட்டிக்க போறவன் மேல. அதுக்காக அவன் மேல பாஞ்சிட்டு சொன்னாலும் அதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட எப்படி போய் பேசியிருக்க? ஸ்ருதி வாயில இருந்து வர வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தாத்தா அதுவும் இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேர் மட்டும் இருக்காங்கன்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். ஆனா இது ஒரு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னு வரும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்தா ஆகணும். நம்ம பேசுற வார்த்தை வேற யாரையாவது கஷ்டப்படுத்துமா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பேசணும். தப்புதான் தாத்தா. ஆமா 4 பேரை கொன்னுகிட்டு தப்புதான் சொன்னா போதும். எனக்கு ஒரு விஷயம் புரியலமா. நீ அன்பை உனக்கு கல்யாணம் பண்ணி கேட்க வரும்போது என்ன பேசுன? உன் அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு அன்பை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க கேட்க வந்த. எனக்கு அன்பை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நீ ஒரு காரணம் சொன்னியே. அன்பு இனியா ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துதான் எனக்கு அன்பு மேலேயே காதல் வந்துச்சு. ஃப்ரெண்டு மேலேயே இவ்வளவு அக்கறையா இருக்கவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன எவ்வளவு அக்கறையா பாத்துப்பாருன்னு நீ சொன்ன. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க இருக்க யாருக்கு அவங்க 2 பேர் உறவுலயும் கலங்க இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் ஸ்ருதி நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். எப்பவாது என் அன்பு வந்து தாத்தா இனியா எனக்கு வேணான்னு கேட்டுட்டாலோ இல்ல சஞ்சய் கிட்ட போய் மாமா உங்க பொண்ணு எனக்கு வேணான்னு கேட்டுட்டாலோ இனியா அன்புக்கு தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆமா தாத்தா. உனக்கு அன்புக்கு கல்யாணம் வரைக்கும் அப்பவும் இனியாவும் அன்பு நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா மட்டும்தான் உனக்கு அன்புக்கு கல்யாணம் நடக்கும்னு உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அப்படி இல்லைன்னா என் பேரன் பேத்தி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு நான் முதலே உன்கிட்ட பேசிட்டேன்.
ஆமா தாத்தா. அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஏடா கூடமா நிறைய விஷயம் பண்றேன். உனக்காக எல்லா இடத்துலயும் நான் நின்றுருக்கேன். ஆனா என் பேத்தியை கஷ்டப்படுத்தும் போது நான் உனக்காக நிப்பேன் நீ நினைக்காத. எனக்கு தெரியும் தாத்தா. உங்களுக்கு என்ன விட உங்க பேத்தி இனியாவும் உங்க பேர அன்பன் தான் உங்களுக்கு முக்கியம். தெரிஞ்சா சரிதான். என்ன இருந்தாலும் நான் வெளியிருந்து வந்தவ தானே. நாங்க அப்படி யாரும் உன்னை நடத்தலையேம்மா. நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் உன்னை மத்தவங்க மதிக்கிறதும் மிதிக்கிறதும். அப்புறம் ஒண்ணு சொன்னேம்மா, உன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அன்பு மனசன் இனியா மனசன் மாறினாலும் அவங்களதான் நான் சேர்த்து வைப்பேன்னு. ஒருவேளை என் பேத்தி மனசுல அப்படி ஒரு ஆசையே வந்தா கூட இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு என் பேத்தி எப்போ நினைக்க மாட்டா. இங்க பாருமா, இந்த வீட்டுல அப்பாக்கு மட்டும் இல்ல, எனக்கா இருக்கட்டும் சஞ்சய்க்கா இருக்கட்டும், எனக்கு இனியா மருமகளா வர்றதுதான் ஆசை. சஞ்சய்க்கு என் பையன் மருமகன் ஆகுறதுதான் விருப்பம். எம்மாடி, பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த வீட்ல உள்ள அத்தனை பேருக்கும் அன்பன் இனியாவனா சோடின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருமா, சின்ன வயசுல இருந்தே சஞ்சய் அன்புகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருக்கோம். வளர்ந்த உடனே இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமான்னு கேட்டுருன்னு. இப்படி எங்க எல்லார் மனசுலயும் அவங்க 2 பேரும் சேரணும்னு ஆசை இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்குள்ள அப்படி எந்த ஆசையும் இல்லைன்னு அவங்க சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாவே வர போற. புரியுது அங்கிள். கூட்டு குடும்பத்துல எடுத்தும் கவுத்தோனும் வார்த்தை விடுறதுனால எவ்வளவு பிரச்சனை வரான்னு எனக்கு இப்ப புரியுது. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. இனிமே என்ன பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் பேசுவேன். அடுத்தவங்க மனசு காயப்படுத்தாம பேசுறேன் தாத்தா. அப்புறம் சுத்தி, இந்த வீடுனா இந்த வீட்டுல இருக்கவங்கள மட்டும் நீ நினைச்சிடாத. சாமும் இந்த வீட்டுல உள்ள பையன் தான். அம்மாடி, இனியாவ நீ பேசின என் பொண்ணு அது எப்படி எனக்கு கேக்குறதுன்னு தெரியல. ஆனா இந்த வீட்டுல யாரும் சாம வெளியாளா நாங்க பாக்கல. சாம் அன்போட ஃப்ரெண்டு மட்டும் இல்லம்மா, எனக்கும் ஒரு பேர மாதிரி. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், இந்த வீட்டுல உள்ளவங்க யாரையாவது நீ கஷ்டப்படுத்தினா அதுக்கப்புறம் என் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். சுருட்டைய பரட்டாக்கி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம இது என்ன சச்சா பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு? என் பேரன் போட்டு சாத்தினதுல ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பான். பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இந்த கிழமை கிளப்பி விட்டுருவான்னு பார்த்தா எப்படிதான் இந்த ஆளு கூட என் அக்காக்காரி குடும்பம் நடத்தினான்னு தெரியலையே. ஏன் அப்பா வீட்டுக்குள்ள சுனாமியை தூக்கி வைக்கதான் சுருட்டையை தூக்கி வைக்கதான் ஒண்ணு இந்த கிழவனுக்கு தெரியலையே அம்மா. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. புரியுது தாத்தா. சுருட்டை இப்படிதான் புரியுது பறக்குதுன்னு பேசுவா. இனிமே என் பேத்துக்கிட்ட ஏதாவது சொல்லி பாரு. தூங்கும் போது கிட்டி முடிய அறுத்து. இந்த வீட்டுல எங்க எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையா சாமுக்கும் கொடுத்துதான் நீ ஆகணும். சரி தாத்தா. அப்புறம் ஒண்ணுமா, வயசானவனுக்கு என்ன புரிய போகுது? நான் என்ன கட்டிக்கு போறவன் கூட வெளியே போறதுக்கு ஆசைப்பட்டேன். இதுல சாம இனியாவ வந்தது தப்புன்னு இந்த கலவனுக்கு புரியலன்னு நீ நினைக்கலாம். இந்த காலத்து பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அன்பு கூட நீ தனியா போக நினைக்கிறது தப்பு இல்ல ஸ்ருதி. அது காதல் கல்யாணமா இருக்கிற பட்சத்துல. ஆனா அன்புக்கு இது வரைக்கும் உன் மேல விருப்பமே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது அன்புக்கு நாங்களா பார்த்து பேசி முடிக்க போற கல்யாணம். அப்படி இருக்க பட்சத்துல உன்னை தனியா கூட்டிட்டு போய் ஊர் சுத்துறதுக்கு அவன் விரும்புவானா? தாத்தா உனக்கு புரியுதா? நீ அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிடையாது. நாங்க பார்த்து வச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படி இருக்கும்போது வாங்கி எதிர்பார்ப்பு தப்புதான். புரியுது தாத்தா. சரி டேய், முறைச்சுக்கிட்டு நின்னது காணோம். இவளை அப்படியே கொலை பண்ற அளவுக்கு எனக்கு கோபம் வருது தாத்தா. ஆமா, கொன்னுட்டு உள்ள போய் இரு கம்பி எண்ணிட்டு. இங்க பாருமா, வீட்டுல இருக்க எல்லாரும் உன் மேல கொலை வரியில இருக்காங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை உனக்கு பார்த்து புடிச்சு போய் தானே அன்பு மேல உனக்கு காதல் வந்ததா சொன்னேன். அது உண்மைனா அவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்க பாரு. அதை விட்டுட்டு கல்யாணம் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் நாம இஷ்டம் தான். அப்படி இப்படி நீ மனசுல கற்பனை கொட்டை கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் அது நடக்காதுமா. சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா. சரி டேய். சீ. டேய் சொல்லுங்க தாத்தா, கேட்டுட்டு தான் இருக்கான். சாம், நாளைக்கு பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்களா டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் கேம்ப் ஆரம்பிக்க போறாங்க. முத நாளே ஆபீஸ் கோயிலு சர்ச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அலைஞ்சிடாதுங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்களே போகலன்னா ஊர்ல இருக்க பைய பாதி பேரும் போக மாட்டானுங்க. அதனால காலையில போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு ரத்த தானம் ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க. வழக்கமா ரத்தம் கொடுக்குறவங்க குடுத்துட்டு அடுத்த வேலை என்ன ஏதுன்னு பார்த்தா போதும். சரி தாத்தா. புறம் என்ன, வீட்டுல வேற வேலை இல்லையா எல்லாருக்கும்? வேலை ஏதாவது இருந்ததுன்னா வேலையை பாருங்க. சரி, இதெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. வாடா வெளியே போலாம். இனியா வாங்கம்மா. தமிழ் ரூமுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அத்தை வந்தாங்க. அன்பு ஸ்ருதி அடிச்சிட்டானா? இனியா, நான் உன்னை பெத்தவ இனியா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அம்மா, அந்த பொண்ணு என்கிட்டயும் அப்படிதான் பேசும். ஆனா இது கூட்டு குடும்பம் பாத்தியாமா. நம்ம பேச தொடங்க முன்னமே நம்ம பக்கத்துல நிக்கவங்கள இது பாதிக்குமா? ஒரு தடவை பொறுத்துட்டு போவாங்க. 10 தடவை பக்கத்துல நிக்கிறவங்க மனசு பாதிக்கிற மாதிரி பேசிட்டோன்னு வச்சுக்கோ, ஆலமரம் மாதிரி இருக்க குடும்பம் ஆத்தோட அடிச்சிட்டு போகிறேன் இனியா. புரியுதுமா, நான் ஸ்ருதி எதுவுமே சொல்லலம்மா. நீ சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஆனா இனியா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என்னம்மா? அன்புக்கிட்டேருந்து நான் அன்புக்கும் உனக்கு இனிமே ஒரு இடைவெளி கண்டிப்பா வேணும் இனியா.
அம்மா, சின்ன வயசுல இருந்தே அன்பு இல்லாம நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லையம்மா. அதுக்கு தான் தாத்தா உன்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டாங்க, அன்பு உனக்கு பிடிச்சிருக்கா, அன்பையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு. உன்கிட்ட மட்டும் இல்லையே இனியா, அன்புகிட்டையும் தாத்தா திருப்பி திருப்பி கேட்டாங்க. நீங்க 2 பேரும் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மறுபடியும் சொன்னதுனால தானேம்மா அன்புக்கு வேற பொண்ணை பார்க்க வேண்டியதாயிட்டு. ஸ்ருதி மட்டும் இல்லை இனியா, அன்புக்கு எந்த பொண்ணை தாத்தா பார்த்துருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, இது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அன்புகிட்டேருந்து நீ ஒதுங்கி வர்றதுதான் உனக்கும் நல்லது. ஸ்ருதி கழுத்துல அன்பு தாலி கட்டிட்டான்னு வச்சுக்கோ, உன்னை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஸ்ருதி பேசுவா. இது ஸ்ருதி மட்டும் இல்லை இனியா, எந்த பொண்ணு அன்புக்கு பொண்டாட்டியா வந்தாலும் இதுதான் நடக்கும். அம்மா, என்னடா இவா எப்ப பார்த்தாலும் அன்புக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா, எனக்கு தான் அம்மாவான்னு யோசிக்கிறியா? இனியா, உனக்கு இருந்தது ஒரே ஒரு அண்ணா. பெத்தவங்க இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு காரியம் பண்றது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதை நானும் உன் அப்பாவும் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்க 2 பேருக்கும் வயசாயிட்டு நீயா, இனிமே நாங்க எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறோம்லாம் தெரியல. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதான் எங்களோட ஆசையே. நாங்க கண்ணை மூட்டுறதுக்குள்ள உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்கிற ஒருத்தன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்துட்டாலே நானும் அப்பாவும் சந்தோஷமா போய் சேர்ந்துருவோம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்டுல உனக்கு அத்தை மாமா, சித்தி சித்தப்பா, தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. ஆனா பெத்தவங்களாம் எங்களுக்கும் கடமை இருக்கலாம் இனியா. இந்த உலகத்துல என்னை விட உன்னை நல்லா பாத்துக்கிறது அன்பு மட்டும்தான். அவன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கதை மட்டும் பார்த்துட்டு நாங்க 2 பேரும் கண்ணை மூட்டினா போதும் தான் எங்களுக்கு இருந்துச்சு. உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாததுனால தாத்தா வேற பொண்ணு அன்புக்கு பார்த்துட்டாரு. இனிமே இந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவன் வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு நீ வழி விட்டு கொடுக்கறது தான் இனி அவனுக்கு அழகு. அன்பு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. ஆனா அன்பு கூட பேசாம விலக்கி இருன்னு சொல்றீங்க இல்லம்மா, அது என்னால முடியாதுமா. எப்பவுமே என்னால முடியாது. உன்னால மட்டும் இல்ல குட்டிமா, என்னாலேயும் தான் முடியாது. அத்தை, வா மக்களே. எனக்கு இனியா கூட கொஞ்சம் பேசணும் அத்தை. என்னம்மா? வழக்கமா நான் பேசணும்னு சொன்னா பேசுன்னு சொல்லுவீங்களே அத்தை. என் பொண்ணுகிட்ட என் பிள்ளைக்கு இல்லாத உரிமையா? நீ பேசுமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன அன்பு? ஏன் குட்டிமா, நமக்குள்ள ஒரு பிரிவினை வரணும் நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்ல தானே. ஆனா அன்பு, உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் உனக்கு ஒய்ஃபா வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால அழுதுறீனியா? அம்மா என்ன தெரியுமா அன்பு சொல்லிட்டு போறாங்க, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்மளையும் யாரும் புரிஞ்சுக்க போறது இல்ல. அதனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கதான் நல்லது அப்படின்னு. என்னால முடியும்னு நினைக்கிறியாடா நீ? என்னால முடியும் நீ நினைக்கிறியா இனியா? சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒன்னாவே இருந்துட்டோம். சின்ன வயசுல நம்ம ஒன்னா இருக்கிறது நமக்கு தப்பா தெரியல. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் நம்ம உறவு மேல நமக்கு எந்த தப்பும் தெரியல. வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியல, வெளியில இருந்து வரவங்களுக்கு தான். அதுவும் சாக்கடை வீட்டுக்குள்ள வரும்போது சாக்கடை தனமா தானே யோசிக்கும். பாரு, அத்தை சொன்னாங்களோ மாமா சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால எல்லாம் உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. எல்லாரும் இருக்கும்போது நம்மளோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் யாரும் இல்லாத நேரம் நம்ம இருக்கும்போதும் இருக்கும். இதுல மத்தவங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா அவங்க கண்ணு தான் பிரச்சனை. எனக்கு புரியல இனியா. சாம நானும் பிறந்ததுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆனா நீயும் நானும் பிறந்த அந்த செகண்ட்ல இருந்தே தெரிஞ்சவங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னதே ஒன்னதான். நடுவுல அந்த சாம நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிறந்ததுல இருந்தே என் கூட இருக்க நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் இந்த சொசைட்டிக்கே பிரச்சனையா தெரியுது. காரணம் நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். வேண்டாமா? அடி வாங்கிறாத ஸ்னோ. நாம எல்லாம் பார்த்துட்டே தோசை சாப்பிடுவோமா? இதுல மட்டும் தெளிவா இரு, நிலா ராத்திரி தான் வரணும். இத்தனை வருஷமா நான் உனக்காக தான் மது காத்துட்டு இருந்தேன். ஆனா நான் காத்துட்டு இருந்த உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. என்னைக்காவது மது கிடைச்சிருவா எந்த நம்பிக்கையில இருந்தனோ அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா போயிடுச்சு. என் ஸ்னோ இன்னைக்கு இந்த ஒரு தோசையை சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோ, நான் கடைக்கு கூட்டு போய் சைக்கிள் வாங்கி கொடுப்பனே. செல்லாம் ஆக்கட்டுங்க. இங்க பாரு, சாப்பிடலன்னு வச்சுக்கோ, பக்கத்துலயே டாக்டர் உங்களோட வீடு இருக்கு பார்த்தலாம், நான் கூப்பிட்டு உனக்கு ஊசி போட வச்சிருவேன். அங்கள கூப்பிட்டுவேன். மித்ரன், டேய் கேக்குது சொல்லு. டேய், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இப்படி ஜன்னல் பக்கமா வந்து அவளை பாத்துட்டு இருக்க?
நான் வந்ததுல இருந்தே இப்படியே தான் படுத்திருக்கேன். என்ன அறிவாளியா பேசுறதா நினைப்பான். நான் வந்ததுல இருந்தே இதுலதான் உட்கார்ந்துருக்கேன். இதுல கல்யாணம் ஆன பொண்ணை பாத்துட்டு இருக்கியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மித்ரன், உன் வலி என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. இத்தனை வருஷம் நீ மதுக்காக தான் காத்துட்டு இருந்த. எப்பவுமே நாங்க 2 பேரும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்காதான். எதை வேணா தள்ளி போடலாம் மச்சான். ஆனா காதல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்றதுல மட்டும் ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்க கூடாது. நீ ரொம்பவே டைம் எடுத்துட்ட. அது கூட மது எனக்கு கிடைக்க மாட்டாங்கிற பயத்துல தான்டா. எதை நினைச்சு நாம ரொம்ப பயப்படுவோமோ வாழ்க்கையில அதுதான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் மச்சான், என் காதல சொன்னா மது எனக்கு கிடைக்க மாட்டான்னு பயத்திலே இருந்துட்டேன். அது நடந்துட்டு பாத்தியா? இந்த வீட்ல இருந்து மது வரணும்னு நீ வேண்டிக்கோன்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரியே மது வந்துட்டான். இந்த ஊரை விட்டு நம்ம போறதுக்குள்ள மது கிடைப்பான்னு சொன்ன. அதே மாதிரியே கிடைச்சிட்டான். ஆனா அது எனக்கு சொந்தம் இல்ல. இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காத மித்ரன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே கேம்ப் ஆரம்பிக்க போறோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோ மச்சான், அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அவ பின்னாடியே சுத்தி அவ மனசுல ஒரு இடத்த பிடிச்சிருவான். ஆனா என்ன பாத்தியா சரண், நான் அவகிட்ட பேச போய் அவளுக்கு என் மேல வெறுப்பு வந்துருங்கிற பயத்திலேயே அவ என் பக்கத்துல இருந்ததுக்கு அப்புறமே 5 வருஷத்தை தொலைச்சிட்டேன். இப்ப பாத்தியா, ஜன்னல் இடைவெளி தூரத்துல அவ இருக்கா. ஆனா சரண், ஒரு தடவையாவது மது என் கூட பேச மாட்டாளான்னு எவ்வளவு நினைச்சிருக்கேன்டா. இன்னைக்கு அவ எவ்வளவு நேரம் என் கூட பேசியிருக்கா. ஆனா யாரா, வேற யாரோ ஒருத்தரோட ஒய்ஃபா. இந்த செகண்ட் எதுக்குடா உயிரோட இருக்கும்னு தோணுது. மித்ரன், நீ என்ன லூசா? ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுற? ஏன் சரண், டாக்டர்ஸ்க்கு மனசுன்னு ஒண்ணு இல்லையா? இல்லடா. முதல்ல மது ஆபரேஷன் தியேட்டர்ல பிளட்டை பார்த்து மயங்கி விழும்போது நான் தான் தூக்குனேன். ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காவது என்னை தேடி வருவான்னு அவளோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே காத்துட்டு இருந்தேன்டா. ஆனா ஹெல்ப் பண்ணது நான் தான் கூட அவளுக்கு தெரியல. மித்ரன், லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. உன் வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காக இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காத. நமக்கானது எதுவா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கும். நமக்கானது இல்லைன்னா அது நீ எத்தனை வருஷம் இல்ல எத்தனை யுகம் காத்திருந்தாலும் அது நம்ம கைக்கு வந்து சேராது. சரி, நீ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு. நான் எல்லாரையும் பார்த்து நாளைக்கு கேம்புக்கு என்னென்ன பண்றதுன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். சரி, நீ கிளம்பு. டேய், நீ அங்க அவளே பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு கடுப்பாகுது. டேய், வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் பாரு. சரி, எல்லாம் சீக்கிரமா சரியாகும். அம்மா உங்களுக்கு அம்மாக்கு ஒரு வாய், ஸ்னோக்கு ஒரு வாய். சரியா? ஓ மௌனம் பேசும் மொழி கூட அழகடியாயுள் நீடாது போதும் வருடி. உதடின் ஓரங்கள் மறைக்கும் புது மொழி அதை உடைத்தெறி. மறைக்கின்ற அழகி உந்தன் உயிரை என் சுவாசம் தொடுதென கூறடி வந்து கூறடி. நிலவே மலரே கவியே அழகே அணையா ஒளியே என் நெஞ்சுக்குள்ள வா வா. கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி. பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன் நீயும் பேசுனா கண்ணே. என்ன மது, இன்னுமும் உன் பொண்ணு சாப்பிட முடியல? இன்னைக்காவது பரவாயில்ல. இனியா தோசை கொஞ்சம் காரமா ஏதாவது கொடுத்தேன்னு வச்சுக்கோ, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுத்தி 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 இவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள காரம்னா என் கையில பட்டு என் கையை எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோத்துக்கு உன் மருமக என் உயிரை வாங்கிடுவா. இனியா சொல்லு மது, ஏதோ ஒண்ணு உன் கையை விட்டு போற மாதிரி உனக்கு தோணுதா? எதை பத்தி மது கேக்குற? நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே புரியும் இனியா. அன்பு உன் கையை விட்டு போற மாதிரி உனக்கு தோணலையா இனியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல மது. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப கூட அன்பு என்கிட்ட அதை தான் சொன்னான். எனக்கு அன்புக்கும் இருக்க பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது மது. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கன்னு உனக்கு தெரியலையா இனியா? புரியல மது. ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணுன்னு உனக்கு தோணுதா? ஆர்த்தி அக்காவே நான் வந்த அப்புறம் கூட எடுத்தோம் கவுத்தோம் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ஆனா இனியா ஸ்ருதி அளவுக்கு எந்த இடத்துலயும் அவங்க பேசினதில்ல. நான் இந்த வீட்டுல யார் கூடயும் ரொம்ப க்ளோஸா பேசினதில்லை இனியா, ஒன்ன தவிர. நானே சொல்றேன், ஸ்ருதி ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, இப்போ இருக்க சந்தோஷம் அதுக்கப்புறம் நிலைக்கு மாதிரி எனக்கு தெரியல. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நீயே சொல்ற, ஆர்த்தி நீ இந்த வீட்டுக்கு வரும்போது யோசிக்காம தான் பேசுவாங்க. இப்ப அவங்க கிட்ட எவ்வளவு மாறுதல் இருக்கு. அதே மாதிரி அன்புக்கு ஸ்ருதி பொண்டாட்டியா வந்தா அவளும் ஆர்த்தி நீ மாதிரி சேஞ்ச் ஆயிருவா. அன்புக்கு ஸ்ருதி பொண்டாட்டி இந்த ஒரு வரைய சொல்றதுக்கே நீ இவ்வளவு திக்கி தன்னுடுற. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா இனியா? ஏய், மத்தவங்கள மாதிரி நீயே லூசுத்தனமா பேசாத. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீ என்ன சொன்னாலும் மது, அது உங்களோட கற்பனை தான். இனியா உனக்கு ரொம்ப நாள் இல்லை இனியா. 3 வாரத்துல அன்புக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம்.
இங்க பாரு மது, நாங்க 2 பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே நான் ஃபீல் பண்ணுவேன், இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போயிடும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. மது, நீ நம்பினால நம்பலனால நான் சொல்றதுதான் உண்மை. அன்பு மனசுல என் மேல எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்ல. அதே மாதிரி என் மனசுல அன்பு மேல எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்ல. நாங்க 2 பேரும் தெளிவா தான் இருக்கோம். நீங்க மாறி மாறி போட்டு குழப்பிக்காதுங்க. சரி, அப்ப ஸ்ருதி பேசினதுக்காக எதுக்கு அவ்வளவு உட்கார்ந்து அழுத? லூசு மாதிரி பேசாத மது. அவ சொன்ன வார்த்தை தப்பா இருந்து அது என்ன காயப்படுத்துச்சு, அதுக்காக அழுதேன். ஓ அப்படியா? ஆனா இனியா, இப்பவும் சொல்றேன், உனக்கு ரொம்ப டைம் இல்ல. அன்பு மட்டும் ஸ்ருதி கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும் இனியா. உனக்கு அண்ணியா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட சொல்றேன். ஒருவேளை உன் மனசுல அன்பு இருந்தாருன்னா அன்பு கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. ஏன் இத அன்பு கிட்ட போய் சொல்லிடாத. ஏன்னா எங்க உறவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எதுவுமே இல்ல. நீங்க எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி பேசுறோமோ அதே மாதிரிதான் நாங்க தனியா இருந்தாலும் பேசுறோம். எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நீ லூசு மாதிரி யோசிக்காத. அன்புக்கு பொண்டாட்டி ஸ்ருதி தான். இனியா, என்ன ஸ்ருதி, நான் இன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் பண்ணது ரொம்ப தப்பு. அன்பு கூட இன்னைக்கு படம் பார்க்க போறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீயும் சாம கூட வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். நான் பேசினது தப்பு தான் இனியா, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல ஸ்ருதி, உன் இடத்துல யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனு கூட நீ வெளியே போக ஆசைப்படுறது தப்பே இல்லை. ஆனா எனக்கு அது தெரியாது. எப்போ நாங்க வெளியே போற மாதிரி நினைச்சிட்டேன். பரவாயில்ல இனியா. அப்புறம் இனியா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா எனக்கே அன்பு மேல காதல் வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், இனிமே என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவும் ஆகாது. நான் எதையும் தப்பாவும் எடுத்துக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிரு. அட பரவாயில்ல, அவ்வளோதானே, விடு. என்னை யாராவது ஏதாவது சொன்னா அன்புக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அந்த கோவத்துல உன்னை வந்து அரைஞ்சிட்டான். என்ன காரணமா வச்சு அரைஞ்சிட்டான், அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அடி கன்ஃபார்ம். அதே மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன அரைஞ்சிட்டாரு, அவ்வளோதானே. இதெல்லாம் நீ பெருசா எடுக்காத, ஃப்ரீயா விடு. என் செல்ல சாம் புருஷா, உன் பொண்டாட்டி ஆபீஸ் போறா. வந்து உனக்கு கால் பண்றேன். பை. போயிட்டியா? இன்னைக்கு அவ ஆபீஸ் போகும்போது அவ கூடயே நீ போ. பயப்படாத, அவளுக்கு நீ யாருன்னு தெரியாது. எப்பவுமே அவ ஆபீஸ் போகும்போது பாட்டு கேட்டுட்டே தான் போவான். அதனால பக்கத்துல யார் வர யார் போறான்லாம் யோசிக்க மாட்டான். அப்புறம் நான் சொல்றத கவனமா கேளு. ஈவினிங் அவ ஆபீஸ் முடிஞ்சு அபார்ட்மெண்ட் போகும்போது நீ அவ கூட பேசுறதுக்கான ஒரு வழியை பாத்துரு. அபார்ட்மெண்ட் முன்ன வச்சு நீங்க 2 பேரும் ஒன்னா பேசி அதே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற மாதிரியே பாத்துரு. சரி, வச்சிடுறேன். இதெல்லாம் எந்த ஜென்மத்துல படிச்சு முடிக்க போறேன்னு தெரியலையே. வித்யா, வாங்க ஸ்ருதி. என்ன என் ரூம்க்குலாம் தேடி வந்திருக்கீங்க? வித்யா, நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் அண்ணி நான் உன் ரூம்க்கு வரக்கூடாதா? அதெல்லாம் இல்ல ஸ்ருதி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நான் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. இதை சொல்றதுக்காக நான் வரல. அப்புறம் நீ அன்னைக்கு இனியா கிட்ட ஒரு மேக்கப் பாக்ஸ் வாங்கி கேட்டிருந்தல, அதான் ஷாப்பிங் போகும்போது. ஆமா. அதுக்கு இனியா உன்கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலாம். ஆமா. இனியா கிட்ட நீ கேட்கறதெல்லாம் கிடைக்காது. சரி, நீ ஆசைப்பட்டு ஒன்று கேட்ட, அவ வாங்கி கொடுக்காம விட்டுட்டான். அன்னைக்கு கூடவே இருந்தேன், எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதான் நீ ஆசைப்பட்டு கேட்ட அதே மாடல்ல உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, அதுக்காக இனியாக்கு உன் மேல பாசம் இல்லைன்னுலாம் நீ நினைச்சிடாத. அவ அந்த காலத்துல உள்ளவங்கள மாதிரி யோசிப்பா. ஏதாவது போட்டு உன் ஃபேஸ்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி ஏதாவது யோசிச்சிருப்பாளா இருக்கும். ஆனா பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணா எதுவும் ஆகாதுன்னு அவளுக்கு தெரியாது போல. நான் வாங்கி கொடுத்ததுனால அவளை பத்தி நீ எதுவும் தப்பா நினைச்சிடாத. நான் வச்சுட்டு கிளம்பவா? ஒரு நிமிஷம். என்ன வித்யா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இனியா நான் கேட்டு வாங்கி தரல, அதுக்கப்புறம் அவ எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. வாங்கி கொடுத்தாலாம்? அது ஏதாவது மொக்க பிராண்டா இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்டதுல இருந்து அவ காஸ்ட்லியா தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. நீ அப்போ இனியா கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டுட்டு வெளியே வந்த? நான் சண்டை போட்டாலும் இனியா எதுவும் நினைக்க போறதில்ல. அதே மாதிரி அவ வாங்கி கொடுக்கலனாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அன்னைக்கு நான் வாங்கி கேட்டது ஸ்டாக் இருந்தது, டேட் பார்த்துட்டு தான் அவ வேண்டான்னு சொல்லியிருந்தா. அப்புறமா அதை விட காஸ்ட்லியா எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. அப்போ அதை வச்சு நீ எப்பவும் இனியா கிட்ட கோவப்படுற மாதிரி இருக்குது. அதுவா, இது எங்க வீடு கிடையாது, இது பெரியம்மாவோட அப்பா வீடு. இங்க எனக்கு உரிமை இருக்குது. அன்பு அண்ணா, இசையக்கா இருந்தாங்கன்னா இசையக்கா, அப்புறம் தமிழ் பெரியம்மா, விக்கி பெரியப்பா தான். மற்றவங்க எல்லாரும் என் கூட ரொம்ப க்ளோஸா பேசினாலும் எனக்கு யார் கூட உரிமை எடுத்து பேச வராது. செல்லு பாட்டி எப்ப பார்த்தாலும் நான் அமைதியா இருக்கிறதுனால வம்பிழுத்து என்ன மாத்திட்டாங்க. அன்பு அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு இனியாக்கும் இருக்கு. ஆனா வெளியெல்லாம் காமிச்சுக்க மாட்டான். எங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்குன்னா என்ன வேணாலும் இனியா பண்ணுவா.
அதனால எனக்கு வேண்டாம், நீங்களே இதை வச்சுக்கோங்க. சரி வித்யா, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். இது என்ன படம் எடுத்து வரவ? கேட்டு வித்யா, அந்த சுருட்டை என்ன சொல்லிட்டு போகுது? இதை கேக்குறதுக்கா இப்படி மூச்சு இறைக்க ஓடி வரீங்க? வித்யா, அது கையில என்னமோ இருந்துலாம். ஆமா, மேக்கப் பாக்ஸ். இனியா வாங்கி தரலன்னு நினைச்சிட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்களாம். நான் சொன்னம்ல, என் பேத்திக்கு எதிராதான் அவ எப்போ நிப்பானே. நீ வாங்காம ஏன் திருப்பி விட்ட? இனியா வாங்கி கொடுத்துட்டா, அதனால திருப்பி விட்டேன். வாங்கி இருக்கலாம்ல, நீ என்கிட்ட தான் இருக்கேன். அத வாங்கி எனக்காவது தந்திருக்கலாம்ல. எச்சி கைய கொண்டு காக்கா விரட்டிடாத. இங்க என்னத்துக்கு வந்தோம்? இவ மூஞ்சிக்கு சாயம் பூசத்துக்கு கேட்டுட்டு இருக்கா. வாங்காம தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்ணிட்டியே. இப்ப எதுக்கு படம் எடுத்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, அந்த சுருட்டை என்ன சொல்லிட்டு போகுது? ஐயா, அதை குடுக்கிறதுக்கு தான் வந்தாங்க. இங்க பாரு, அந்த சுருட்டை இந்த வீட்டுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கா. என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு ஒவ்வொரு முக்கிலையா போய் நின்னு போன் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு தோணுது. அன்புக்கு தெரியாம அவன் கூடயும் கடலை போட்டுட்டு கூட இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் தெரியல. ஏன் நீ சின்ன குழந்தை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருக்கு? எனக்கா? செல்லும் வயசாகி பெல் எல்லாம் கலந்ததுக்கு பிறகு கூட வாய் நிக்கல பத்தியா? ஏட்டி, இந்த சுருட்டைக்கு ஏதோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாய் அப்படி எவனோ இருக்கான். போட்டி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னமா ஒரு கொண்டாட்டம் அப்படி ஏதோ இருக்குன்னு ஆர்த்தி புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்படி கெட்டிக்க போறவன் கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் கூட வேற போனையே பாத்துக்கிட்டு இருக்காள்னா இவளுக்குள்ள என்னமோ ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கான். இந்த கிழவனுக்கு முன்ன கொண்டு நிறுத்திட்டானா சுருட்டை இந்த வீட்டை விட்டே துரத்திடலாம். அவங்க ஏதோ பண்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆர்த்தி, நீ வாரியா? இவளுக்கு அன்னிக்காரிக்க கொடுமை என்னன்னு 4 நாள் அது காட்டினாதான் ஏன் அண்ணனுக்கு இவ பொண்டாட்டியா வியாண்டா அப்படின்னு இவ நம்மள தேடி வருவா. உண்மையை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்த சுருட்டை அந்தால துரத்தலான்னு பார்த்தா இவ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ரெண்டுக்கும் வர வேலையில ஆரம்பிச்சுட்டு படிக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு இதுங்களுக்கு கூட கதை விட்டேன்னு வச்சுக்கோ. வித்யா, ஆதித்யா சார் சப்ஜெக்ட்டுக்கு நீ முட்டதான். படிக்க வேலையை பாரு.